இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் காண்பது திருப்புமுனை நிகழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே, இன்றைய திருப்புமுனை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது மர்சி சித்ரா. இந்த மாதம் நாம் குழந்தை வளர்ப்பு பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் நிறைய மோசமான காரியங்கள் நடந்துட்டுருக்கு. நம்ம குழந்தைகள் நிறைய மோசமான காரியங்களை அனுதினமும் தங்களோட வாழ்க்கையில் எதிர்கொண்டு வராங்க. இந்த மோசமான காரியங்கள் நம்ம குழந்தைகளை பாதிக்குமா, இதை குழந்தைங்க கற்றுக்குவாங்களா அப்படின்ற பயம் எப்போவுமே பெற்றோர்களாகிய நமக்கு அதிகமாகவே இருக்குது. அந்த சூழ்நிலையில் நம்ம குடும்பம், நம்ம வீடு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு தரக்கூடியதாக இருக்கா அப்படின்றத பற்றி இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக விலங்குகளையும் பறவைகளையும் நம்ம பார்த்தோம்னா அதுங்க அதோட குட்டிகளுக்காகவும் குஞ்சுகளுக்காகவும் ஒரு இருப்பிடத்தை உருவாக்குறத பார்த்துருப்போம். எப்போவுமே அந்த குட்டிக்காகவும் குஞ்சுக்காகவும் பாதுகாப்பாகவே இருக்கும், ஒரு சேஃப்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும். பெற்றோர்களாகிய நாமும் கூட நம்ம குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான இருப்பிடத்தை நம்ம கொடுப்போம். அது இயல்பாகவே நடக்கும், ப்ரொடெக்டிவாக இருப்போம். ஆனால் அந்த பாதுகாப்பு ஆவிக்குரிய வழியில் இருக்கா, அது எப்படி இருக்கணுன்றதை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சியில் இப்போ யார் என்று கூறுங்கள் கேள்வி நேரம். ஏரோது மன்னரின் கொடூரமான கட்டளையிலிருந்து தப்பிப்பதற்காக தேவதூதர் யோசேப்பு, மரியாள் மற்றும் பாலகர் இயேசுவை எந்த தேசத்திற்கு அனுப்பி வைத்தார்? ஆப்ஷன் ஏ கானான், ஆப்ஷன் பி ஸ்பெயின், சி சைப்ரஸ், டி எகிப்து. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்கள் நம்மளோட CBN இந்தியா யூடியூப் சேனலுக்கு போய் அதில் வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் உங்களோட பதிலை தெரிவிக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு நம்முடைய வீட்டில் எப்படி ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கலாம் என்பதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். குழந்தைகளுக்கு நீங்கள் அவங்கள ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்ற உணர்வை கொடுக்கணும். நீங்கள் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க, அவங்க உங்களுடையவங்க அப்படின்ற விஷயத்த நீங்கள் அவங்களுக்கு கன்வே பண்ணும். இந்த மாதிரி நீங்கள் கன்வே பண்ணும்பொழுது அவங்க உங்ககிட்ட ரொம்பவே பாதுகாப்பாக, சேஃப் அண்ட் செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் டாக்டர் வெங்கட் அவருடைய வாழ்க்கை கதையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். டாக்டர் வெங்கட் எப்படி தேவனை அறிஞ்சுக்கிட்டாரு, தேவனுடைய அன்பை எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்தாரு, அதை அவரை சுற்றி இருந்தவங்க கிட்ட எப்படி வெளிப்படுத்தினாரு, தன்னுடைய குழந்தைய அவர் எப்படி வளர்த்துட்டு இருக்காரு, தன்னுடைய குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை எப்படி உருவாக்கி கொடுத்துருக்காரு அப்படின்றத பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹாய், என் பேர் டாக்டர் வெங்கட். நான் ஹைதராபாத்தை சேர்ந்தவன். நான் கடந்த 25 வருஷமாக பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மத்தியில் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கேன். நான் இந்தியாவில் இருக்கிற பல பைபிள் ஸ்கூல்லையும் அப்புறம் வெளிநாடுகளில் உள்ள கல்லூரிகள்லையும் விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருந்துட்டு இருக்கேன். நான் என்னோட சின்ன வயசு நினைவுகளை நினைக்கும் போது அது எனக்கு ஒரு கெட்ட கனவு போல தான் தோணுது. அதுக்கு காரணம் என்னன்னா, என்னோட அப்பா ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னோட அம்மாவை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. நான் 12 வயசு வரைக்கும் அவரை பார்த்ததே இல்லை. தனிப்பட்ட குடும்ப பிரச்சனை காரணமாக அவர் பிரிஞ்சு போயிட்டாரு. என்னோட அம்மா தான் என்னை வளர்த்தாங்க. எங்கள் அப்பா கைவிட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ட்ரெஸ் வாங்க கூட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு காலமாக இருந்துச்சு. நான் சின்ன பையனாக இருந்தேன். அப்போது நான் என்னோட குடும்பத்தோட சந்தோஷமாக இருந்து அவங்களோட அன்பில் வளர ஆசைப்பட்டேன். ஆனால் அது முடியல. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் இருக்குது. நான் என் வாழ்க்கையில் முன்னேற ஆசைப்பட்டேன். நான் என்னோட பள்ளி படிப்பு நல்லபடியாக படித்து முடித்தேன். 10ஆம் வகுப்பில் முதல் மாணவனாக வந்தேன். கல்லூரியில் சேர்றதுக்கு எனக்கு பணம் இல்லை. ஆனால் அதிர்ஷ்டவசமாக எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ சகோதரர் ஒரு சிறிய ஊரில் ஒரு கிறிஸ்தவ கல்லூரியில் நான் சேர்றதுக்கு உதவி செஞ்சார். அது எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. அவர் மூலமாக நான் அந்த கோர்ஸில் சேர்ந்தேன். அங்கே ஒரு நண்பர் எனக்கு பைபிளை பற்றி சொன்னார். ஒரு சனிக்கிழமை நான் பைபிளை எடுத்தேன், அதை படிக்க ஆரம்பித்தேன். அப்போ நான் மத்தேயு அதிகாரம் 5 வசனம் 20 படித்தேன். அந்த வசனத்தில் வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள்னு எழுதப்பட்டிருந்துச்சு. உண்மையில் நான் என்னோட குடும்பத்தோட வேதனை அப்புறம் தனிமை காரணமாக ஒரு பக்தி உள்ள சிறுவனா இருந்தேன். ரொம்ப அழுதபடி தேவன் கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நீங்க உண்மையிலேயே இருந்தா எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் இருக்கு, நான் ஏன் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டேன். நான் தினமும் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் தேவன் கிட்ட இப்படித்தான் அழுது புலம்புவேன். நான் தேவனை பத்தி உணர்வதற்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள்
சாயங்காலம் நான் தனியா இருக்கும்போது நான் ஒரு காட்டுல மண்டிட்டு உக்காந்துக்கிட்டேன். அப்ப தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் என்ன தொட்டாரு. அன்னைக்கு நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டேன். அன்னைக்கு எனக்கு கிடைச்ச அனுபவத்தை என்னோட வார்த்தைகளால விவரிக்க முடியல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னோட ரட்சகரா ஏத்துக்கிட்டப்போ அந்த தருணமே எனக்கு ரொம்ப நெருக்கமா ஒருத்தர் இருக்காருன்னு என்னால உணர முடிஞ்சது. என்னுடைய தனிமை உணர்வு, அப்புறம் புறக்கணிப்பால ஏற்படும் வேதனை, தேவையற்ற விஷயங்கள் இது எல்லாமே என்னை விட்டு நீங்க ஆரம்பிச்சது. மனசுல ஒரு வித நம்பிக்கை, அப்புறம் சந்தோஷம் நிரம்பிடுச்சு. நான் ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்து வளர்ந்தேன். அங்க நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு. மேல் படிப்பு படிக்கிறது கூட எனக்கு சரியான சூழ்நிலை அமையல. என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு படிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். நான் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ்ல இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிப்பை படிச்சு முடிச்சேன். அதுக்கப்புறம் நான் பல்கலைக்கழக மாணவர்களுக்காக ஆவிக்குரிய ஊழியத்தை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். அப்போ எனக்கு தியாலஜிக்கல் மேல் படிப்பு படிக்கிறதுக்கான ஆசை அதிகமாச்சு. அதுக்கப்புறம் நான் கேரளாவுக்கு போனேன். அங்கே ஒரு கல்லூரியில் மாஸ்டர் டிகிரி படித்தேன். அதுக்கப்புறம் புனேல உள்ள யூனியன் பிப்ளிக்கன் செமினரியில் தியாலஜிக்கல் மாஸ்டர் டிகிரி படிக்கிறதுக்காக என்ன நான் பதிவு செஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் ரிலிஜியன் அண்ட் ஃபிலாசபி படிக்கிறதுக்காக பதிவு செஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஆச்சாரியா நாகார்ஜுனா யூனிவர்சிட்டியில் நான் சோஷியல் ஒர்க்ஸில் மாஸ்டர் டிகிரி படித்தேன். அதுக்கப்புறம் நான் யூனிவர்சிட்டி ஆஃப் மைசூரில் பிஹெச்டி முடித்தேன். இந்த கோர்ஸ் காரணமாக நான் ஒரு சிறந்த மென்டர் ஆகிறதுக்கான பயிற்சி கிடைச்சது. என்னுடைய மனைவி ரீட்டா, அப்புறம் என்னுடைய 3 குழந்தைகள் சோஃபியா, லிடியா, ஆசிஷ்னு எனக்கு ஒரு அழகான குடும்பம் எனக்கு இருக்கு. நான் வீட்டுக்கு வரும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் கிடைக்குது. என்னோட குடும்பத்தில் நிறைய சமாதானம் இருக்கு. நான் ஒரு சமாதானம் இல்லாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தேன். எனக்கு திருமண வயதாகும் போது நான் ரொம்ப சந்தோஷமும் சமாதானமும் பக்தியும் பொருளாதார பாதுகாப்பும் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை அமைக்கணும்னு முடிவு செஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படி கஷ்டம் வரும்போது அவங்க அதை தைரியத்தோட எதிர்கொள்றதே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு குடும்பத்துல ஒரு நல்ல சூழ்நிலை அமையறதில்ல. இன்றைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா குடும்பத்துல குழந்தைகளுக்கு அந்த அன்பு, அந்த பரிவு, அப்புறம் மரியாதை கிடைக்கிறது இல்ல. அதனாலதான் அவங்க சாலைகள்ல அலைஞ்சு திரியுறாங்க. அதனால ஒரு குடும்பத்தை உறுதியா வச்சுக்கிறது அவசியமாகுது. எந்த ஒரு மனிதனுடைய வெற்றியின் ரகசியமும் செல்வத்துல இல்ல, பணத்துல இல்ல, கேரியர்ல இல்ல, ஆனா குடும்பத்துல இருக்கு. உங்களுடைய குடும்ப உறுதியா இருந்தா அப்புறம் எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கும். டாக்டர் வெங்கட் அவருடைய வாழ்க்கை கதை நம்மளுக்கு உத்வேகம் தரக்கூடியதா இருந்துச்சு. டாக்டர் வெங்கட் பேசிட்டு இருக்கும்பொழுது நான் அந்த பகுதியில் ஒரு கோட்ஸ் பார்த்தேன். என்னோட கவனம் அது மேலே போச்சு. அதில் எழுதியிருந்தது, லவ் இஸ் ஸோ அமேசிங், ஸோ டிவைன், டிமாண்ட்ஸ் மை சோல், மை லைஃப், மை ஆல் அப்படின்னு இருந்தது. ஆமாங்க, நம்மளுடைய அன்பு கூட இப்படிப்பட்ட ஒரு அன்பாக தான் இருக்கணும். தேவனுடைய அன்பு இதை விட மேலானது. நாம் நம்ம குழந்தைகள் கிட்ட இப்படி ஒரு அன்பை செலுத்தும் பொழுது அவங்க மற்றவங்க கிட்டேயும் இப்படி ஒரு அன்பை செலுத்துவாங்க. நாம் தேவனுடைய அன்பை ருசிக்கிற மாதிரி நம்மளோட அன்பையும் நம்ம குழந்தைகள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கணும். ஸோ தட் அவங்க ஃப்யூச்சரில் வளர்ந்து சக மனிதர்களுக்கோ இல்லை அவங்களோட குழந்தைகளுக்கோ தேவனுடைய அன்பை பகிர்ந்துறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நண்பர்களே, ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியம் இருக்குது, டு எர் இஸ் ஹியூமன், டு ஃபர்கிவ் இஸ் டிவைன். மனிதர்கள் தவறு செய்வது இயல்பு தான், அதை மன்னிக்கிறது தான் தேவனோட குவாலிட்டி அப்படின்றது தான் இந்த வாக்கியம் நமக்கு விளக்கி சொல்லுது. நம்ம பொதுவாக ஏதாவது ஒரு பொருளை போட்டு உடச்சிட்டாலோ, கை தவறி கீழே விழுந்து உடஞ்சிட்டாலோ, பெரியவர்களாக இருக்கும் பொழுது நம்ம அதை என்ன நினைப்போம்னா, கை தவறி பொருள் கீழே விழுந்து உடையிறது சகஜம் தானே அப்படின்னு அதை ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்குவோம். ஆனால் ஒரு குழந்தை ஒரு பொருளை போட்டு உடைக்கும் பொழுது அந்த குழந்தைய நம்ம எக்ஸாஜரேட்டடாக பார்ப்போம். அந்த குழந்தைக்கு அனுபவம் இல்லை, அதனால தான் அது உடச்சிருச்சு அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். ஸோ இதை நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இப்போ இருக்கோம். சமீபத்தில் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒரு விஷயத்தை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. உங்ககிட்ட நான் அதை சொல்கிறேன். அவங்களோட பையன் ஸ்மோக் பண்ணுறாங்க, அதாவது புகைப்பிடிக்கிறாரு. இந்த பழக்கத்துலேருந்து அவர் எப்படி மீட்டு கொண்டு வர்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஷேர் பண்ணார். அதாவது இந்த பழக்கத்தை பற்றி அவர் பேசும்போது ரொம்ப கோபமாக பேசினார். நானும் எவ்வளவோ சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாலும் கன்வின்ஸ் ஆகலை அவர். இதே மாதிரி தான் எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்க ஒரு சின்ன தப்பு இது. குழந்தைகள் ஏதாவது நமக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யும் பொழுது, தவறான காரியங்களை செய்யும் பொழுது கோபமாக அவங்க கிட்ட திட்டுறது, அவங்கள அடிக்கிறது, துன்புறுத்துறது, இது பண்ணுறது மூலமாக அந்த குழந்தை திருந்திடும், குழந்தைக்கு அடித்து சொன்னால் அதுக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்பவே தப்பான காரியம்.
முதல்ல இந்த சுச்சுவேஷனை நாம் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறோன்றத யோசிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த சுச்சுவேஷனை பொறுமையாக கையாளணும். குழந்தை நமக்கு பிடிக்காத காரியத்தை செய்யும் பொழுது அதை ஃபஸ்ட்டு பொறுமையாக அதை குறித்து யோசித்து எதனால இந்த விஷயம் வந்திருக்கு, எதனால குழந்தை இப்படி பண்ணுதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் குழந்தைக்கு ஏற்ற மாதிரி புரிகிற மாதிரி ஒரு சாஃப்டான அணுகுமுறையில் நம்ம சொல்லும் பொழுது அந்த குழந்தைக்கு அது புரியும். நம்ம சொல்ல வேண்டிய விஷயமும் ப்ராப்பராக போய் ரீச் ஆகும். சங்கீதம் 37 வசனங்கள் 23, 24. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். இந்த வசனம் ரொம்ப அழகாக விளக்குது. நம்ம தேவனுடைய பாதையில் நடக்கும் பொழுது நம்ம கால்கள் தவறினாலும் இடறினாலும் நாம் கீழே விழமாட்டோம். தேவன் நம்ம தாங்கி பிடிப்பார்னு இருக்குது. நாமும் கூட பெற்றோராக நம்மளுடைய குழந்தைகள் செய்யும் தவறுகளை மன்னித்து அவங்கள ஏற்றுக்கும் போது குழந்தைகளுக்கு அன்பாய் பொறுமையாய் சில காரியங்களை எடுத்து கூறும் பொழுது குழந்தைகள் ஓகே செஞ்ச தவறுக்காக நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை கண்டிக்கலை தண்டிக்கலை, நம்மளை அன்போட நம்மளை நாமளாவே ஏற்றுக்கிறாங்க அப்படின்ற ஒரு உணர்வு வரும் பொழுது உங்கள் குடும்பமும் உங்களுடைய வீடும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தும், குழந்தைகளை பாதுகாப்பாக உணர வைக்கும். இது மாதிரி உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம், நிறைய ஜெப வேண்டுதல்கள் இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில். இதை நீங்கள் எங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா CBN ப்ரேயர் லைனுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜெப வேண்டுதல்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். எங்களுடைய ஃபோன் நம்பர் 9910401010. இதே மாதிரி குழந்தை வளர்ப்பு பற்றி உங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்பட்டால் நீங்கள் வெப்சைட்டை செக் பண்ணி பார்க்கலாம். எங்களோட வெப்சைட் முகவரி www.cbnindia.org/CBN special offers. இங்கே நீங்கள் உங்களோட ஃப்ரீ ஸ்லாட்ஸை புக் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிகழ்ச்சியில் இது இடைவேளைக்கான நேரம். இடைவேளைக்கு பிறகு ஞானத்தின் பக்கங்கள் பகுதியில் நம்ம ஒரு எழுத்தாளரை சந்திக்க இருக்கோம். அந்த எழுத்தாளர் குழந்தை வளர்ப்பு பற்றி ஒரு புக் எழுதியிருக்காரு. அதில் என்னெல்லாம் எழுதப்பட்டிருக்குன்றதை பற்றி தெரிஞ்சுக்க இருக்கோம். இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளை. நம்ம எப்போவுமே ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. அதை தான் வருமுன் காப்போன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய இமெயில் ஐடியை, பாஸ்வேர்டை, மொபைல் நம்பரை நமக்கு தெரியாதவங்க கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது. நம்மோட சமூக வலைத்தளத்துல நாம ஒரு போஸ்ட் போடும்போது அதற்கு தவறான கமெண்ட்டுகள் வருது. நம்ம அதனால டிஸ்டர்ப் ஆகுறோம். ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வேதனை தந்தா, அது நமக்கு பிடிக்காம இருந்தா அதை நம்ம பிளாக் பண்ணிடலாம். கடந்து போக ஈஸியா இருக்கும். நம்ம யாரையும் அவ்வளோ எளிதாக நம்ப கூடாது. ஒருவேளை நம்ம எதையாவது நம்பி முன்பின் தெரியாத ஒரு நம்பர் வந்துச்சுன்னா நம்ம அக்கௌண்ட்டை நம்ம இழந்துட்டோம்னு நினைப்போம். எந்த லிங்க் மேலேயும் காலர் மேலேயும் நம்ம நம்பிக்கை வைக்கவே கூடாது. நம்மளோட எல்லா செயலுக்கும் நம்ம மட்டுமே காரணம். அதனால இந்த மாதிரியான அடல்ட் கண்டென்ட்டை விட்டு நம்ம விலகி இருக்கணும். அதுதான் நமக்கு எப்பவுமே நல்ல வழியை காட்டும். நம்ம நல்லாவும் இருப்போம். வெல்கம் பேக் நண்பர்களே. திருப்புமுனை நிகழ்ச்சியில் குழந்தை வளர்ப்பு சீரீஸில் நம்மளுடைய வீடு, நம்மளுடைய குடும்பம் குழந்தைகளுக்கு எப்படி ஒரு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய வீடு, குடும்பம் ஒரு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஏதாவது புக்ஸ் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்காக தான் டாக்டர் ஹெப்சிபா எழுதியிருக்க ஒரு புக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவங்க எழுதியிருக்காங்க ஹவு டு நர்ச்சர் ஹாப்பினஸ் இன் சில்ட்ரன் அப்படின்ற டைட்டிலில் குழந்தை வளர்ப்பு பற்றி ஒரு புக் எழுதியிருக்காங்க. அதில் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் அவங்க வாழ்க்கை அனுபவங்களையும் சேர்த்து நம்மளுக்கு அறிவுரைகளாக வழங்கியிருக்காங்க. அந்த புக்கை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை இப்போ தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய், இது வரைக்கும் நான் உங்களை சந்திச்சதே கிடையாது. என்னோட பேர் ஹெப்சிபா. புது புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என்னுடைய குடும்பத்தில் 4 பேர். நான் 2 குழந்தைங்களுக்கு அம்மாவாக இருக்கேன். என்னுடைய முதல் புத்தகம் குழந்தைங்களுக்கு நடுவில் சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுக்கான தலைப்பில் வெளிவந்துச்சு. இந்த புத்தகம் வளர்ப்பை பற்றி தான்.
அதாவது குழந்தைங்கள எப்படி வளர்க்கணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த புத்தகத்துல நான் எழுதியிருக்கேன். குழந்தைங்களோட இணைஞ்சு அவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சொல்லி கொடுக்கணும், எப்படி அவங்கள பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே அவசியமானது. எப்பவுமே ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கோங்க, குழந்தைங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை ஏற்படணும். ஒரு தவறு செய்யும் போது நம்மளோட குழந்தைங்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலைய நம்ம ஏற்படுத்துறது ரொம்பவே முக்கியமான விஷயமாகும். ஆமா, ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில அவங்க ஒரு உதவிக்காக மத்தவங்க கிட்ட ஓடாம நம்ம கிட்டயே அவங்க ஓடி வர மாதிரி நம்ம பண்ணணும். உதாரணத்துக்கு என்னோட குழந்தை எக்ஸாம்ல ரொம்பவே கம்மியான மார்க் எடுத்தா. அந்த குழந்தை என்கிட்ட மறைச்சு சில நாட்களுக்கு அப்புறமா பள்ளிக்கு போனப்போ அங்க ரொம்ப குறைஞ்ச மதிப்பெண் எடுத்திருக்கிறதா எனக்கு தெரிய வந்தது. அப்போ நான் ஒரு அம்மாவா அந்த குழந்தை கிட்ட போய், நீ அடுத்த முறை நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்தா போதும் அப்படின்னு சொன்னேன். நம்பிக்கையை கொடுத்தேன். நம்மளோட குழந்தைங்களுக்கு நம்ம பயத்தையோ அவமானம் தரக்கூடிய விஷயங்களையோ என்னைக்குமே அவங்களுக்கு நம்ம பண்ணக்கூடாது. ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. அவங்களோட தேவைகளும் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். சின்ன குழந்தைங்க அது வேற விதமா இருக்கும், கொஞ்சம் பெரிய குழந்தைங்களோட தேவை வேற மாதிரியா இருக்கும். சொடா சொட விளக்கத்தை தர. எஸ் சிச்சுவேஷன். ஓ ஆப்ஷன் அதாவது விருப்பம். டி டிஸ்அட்வான்டேஜ் அதாவது தீமைகள். ஏ அட்வான்டேஜ் அதாவது நன்மைகள். எஸ் சொல்யூஷன் அதாவது தீர்வு. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்கும். ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒரு விருப்பம் இருக்கும். அதை நாம தேடணும். நன்மை தீமைகளை நாம கணக்கிடணும். நாம் எல்லாரும் தனித்தனி மனிதர்கள் இல்ல அப்படின்னு குழந்தைங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். நம்ம ஒரு குழுல அங்கமா இருக்கிறோம். குடும்பம் அப்படின்னா அது ஒரு குழு. ஒரு குழந்தை யாரையாவது அசிங்கப்படுத்தினாலோ தவறு செய்தாலோ நாம உடனே அதை சரி செஞ்சு அது தப்புன்னு அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அந்த விஷயத்த மறுபடியும் செய்யாத மாதிரி நம்ம தடுக்கணும். அவங்களுக்கு என்ன எல்லைங்கிறத நம்ம கத்துக் கொடுக்கணும். பெத்தவங்க இந்த விஷயத்துல முக்கியமா அவங்களோட பங்கை காட்டணும். ஒருத்தரை ஒருத்தர் மதிச்சுக்கணும். பெற்றோர் அவங்களோட குழந்தைங்களை மதிக்க கத்துக்கணும். குழந்தைங்களை எப்பவுமே கடுமையான வார்த்தையில திட்டக்கூடாது. அவங்களுக்கு அட்வைஸும் பண்ணக்கூடாது. சில நேரங்கள்ல குழந்தைங்களை நம்ம அவமானப்படுத்தவும் கூடாது. அவங்க எப்படிப்பட்ட தவறு செஞ்சிருந்தாலும் அவங்கள அன்பால அரவணைச்சு அவங்களுக்கு நல்ல விதமா சொல்லி பிரச்சனைய புரிய வைக்கணும். குழந்தைங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனைய வேர் வரைக்கும் போய் அவங்களோட பிரச்சனையை நம்ம தீர்க்க முயற்சி பண்ணணும். அந்த பிரச்சனையில இருந்து அவங்கள மீட்டு வெளியே கொண்டு வர நம்ம முயற்சி செய்யணும். அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கையை உருவாக்கணும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு நம்ம அவசியம் தெரிஞ்சே ஆகணும். அது ரொம்பவே முக்கியம். சில குழந்தைங்களுக்கு அவங்களோட ரூமை சுத்தம் செய்யறதுனா ரொம்ப பிடிக்கும். இன்னொரு குழந்தைங்களுக்கு சமைக்கிறதுனா பிடிக்கும். குறிப்பா டீனேஜ் குழந்தைங்களுக்கு இந்த ஹார்மோன் பிரச்சனையினால அதிகமா முரட்டுத்தனமா இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு மாதிரியான எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிக்கும். அவங்க மனசுக்குள்ள நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படும். இப்படிப்பட்ட நேரத்துல இது இயல்பான ஒண்ணுதான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா அவங்களுக்கு நம்ம பக்கத்துல உட்காந்து சில விஷயத்த புரிய வைக்கணும். அவங்களோட முரட்டுத்தனத்தை நம்ம கட்டுப்படுத்தணும். குழந்தைங்களை எப்படி வளர்க்கறது அப்படின்றத பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். நான் பைபிள்ல நீதிமொழிகள் வசனத்தை படிக்க விரும்புறேன். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நான் எல்லா பெற்றோருக்கும் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். அது என்னன்னா, உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்க மிகப்பெரிய பரிசு கொடுக்கணும்னா அது சந்தோஷம் மட்டும்தான். அவங்களுக்கு எல்லா சூழ்நிலையிலையும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு கத்துக் கொடுங்க. டாக்டர் ஹெப்சிபா அவங்க குழந்தை வளர்ப்பு பற்றின விஷயத்த நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட புக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். அவங்களுக்கு ரொம்பவே நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் திரும்பவும் பார்க்கணுன்னு விரும்பினா CBN இந்தியா யூடியூப் சேனலுக்கு போய் நீங்கள் இந்த வீடியோவை மீண்டும் ஒரு முறை பார்த்து பயனடையலாம்.
உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அந்த லிங்க்கை ஷேர் பண்ணலாம். அண்ட் நிகழ்ச்சியில் இது இடைவேளைக்கான நேரம். இடைவேளைக்கு பிறகு உங்களுக்காக நாம் சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளை. உங்களுக்கு தெரியுமா, சூப்பர் புக் இந்தியா இப்ப நேரலையில வரப்போகுது. நீங்க இத Facebookலயும், Instagramலயும், YouTubeலயும் பார்க்கலாம். நாங்க பைபிள் அட்வென்ச்சரையும் லைஃப் லெசன்ஸையும் சொல்ல போறோம். இன்னும் பல விஷயங்களை யோபு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. என்னோட ரட்சகர் உயிரோட இருக்கிறாருன்னு எனக்கு தெரிஞ்சது. கடைசி காலத்துல அவர் பூமியில தான் இருப்பாரு. வினாடி வினா நிகழ்ச்சிகளும் பல நிகழ்ச்சிகளும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. எங்களை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. வெல்கம் பேக் நண்பர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தை வளர்ப்பு சீரீஸில் நம்ம குழந்தைகளுக்கு எப்படி ஒரு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துவது அப்படின்றத பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுட்டு வரோம். குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்த நம்ம முதல்ல எடுத்து வைக்க வேண்டிய அடி ஒன்று இருக்குது. அதாவது ஜெபம். நம்ம தேவன்கிட்ட ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்வார். தேவனிடம் ஜெபித்தால் மட்டுமே நம்மளுக்கு காரியங்கள் வாய்க்கப்பெறும். ஸோ வாங்க அனைவருக்காகவும் சேர்ந்து ஜெபிக்கலாம். தேங்க்யூ. நாம் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல நாளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனே, நீர் எங்களுடைய மறைவிடமாய் இருந்து எங்களுக்கு பாதுகாப்பாய் எங்கள் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தயவுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, பல வழிகளில் நாங்கள் சென்றாலும் நீர் எங்களுக்கு ஒரு நேர்த்தியான வழியை வைத்து இப்படி தான் செல்ல வேண்டும் என்ற பாதையை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தயவுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அன்பு நேயர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களையும் அவர்கள் வீட்டையும் எங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் அன்பாய் இருந்தது போல எங்களுடைய தவறுகளை எங்கள் ஆண்டவர் பார்க்காமல் நீர் எங்களை அணைத்தது போல ஆண்டவரே, பிள்ளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கிற நாங்கள் நீர் எங்கள் மேல் அன்பு வைத்ததை போல நாங்கள் எங்கள் பிள்ளையின் மேல் அன்பு வைக்கக்கூடிய நல் பெற்றோர்களாக இருக்க நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் செய்யும் தவறுகளை மன்னித்து அவர்கள் மேல் அன்பு வைத்து உம்முடைய வார்த்தையை சொல்லிக் கொடுக்க நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரை பாதுகாத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நண்பர்களே, நாம் நம் குழந்தைகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர்களிடம் அன்பு செலுத்தும் பொழுது, அவர்களை மன்னிக்கும் பொழுது, தேவனுடைய அன்பை அவர்கள் மீது செலுத்தும் பொழுது அவர்களுக்கு அது பாதுகாப்பான சூழலை கொடுக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை பார்க்கலாம். ஏசாயா 54 அதிகாரம் வசனம் 13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நண்பர்களே, தேவனுடைய வசனம் நம்மோடு பேசுது. நமக்கு நிறைய விஷயங்களை புதுசாக கற்றுக் கொடுக்குது. இந்த உலகமே காம்படிட்டிவ் வேர்ல்டு. நம்ம குழந்தைகள் இந்த போட்டிகளில் பங்கு பெறணும், இந்த ஓட்டத்தோடு ஓடணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் குழந்தைங்க நிறைய விஷயத்த கற்றுக்கணும், நிறைய விஷயத்தில் ஈடுபடணும், நிறைய போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெறணும்னு நம்ம விருப்பப்படுவோம். ஆனால் தேவனோடு பேசுகிறதுக்கு நம்ம என்னைக்காவது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோமா? தேவனுடைய வசனங்களை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோமா? தேவனிடம் எப்படி ஜெபம் செய்வதுன்னு கற்றுக் கொடுத்துருக்கோமா? இதெல்லாத்தையும் முதல்ல செய்யணும். நண்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறோம். குறிப்பாக நம்முடைய வீட்டை குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சூழலாக எப்படி மாற்றுவது, தேவனுடைய அன்பை எப்படி போதிப்பதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் தேவனை பாடல் மூலமாக ஆராதிக்க இருக்கிறோம். இந்த பாடலை ஒரு டீச்சர் ஸ்கொயர் வழங்கியிருக்காங்க. காசியாபாத்தில் இருக்க செயின்ட் தாமஸ் ஸ்கூலோட டீச்சர் ஸ்கொயர் இந்த பாடலை பாட இருக்காங்க. இந்த பாடலை கேட்டு நீங்களும் தேவனை ஆராதனை செய்யுங்கள். உங்களுக்கு இந்த பாடல் பிடிச்சிருந்தா இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு டெடிகேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா
நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் அந்த லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம். அந்த வெப்சைட்டோட அட்ரஸ் என்னென்னா www.cbnindia.org/CBN Special Offers. இத்துடன் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். Until then, this is Mercy Chitra signing off. God bless you. Precious than silver, Lord, you are more costly than gold. Lord, you are more beautiful than diamond, and nothing I desire compares with you. Lord, you are more precious than silver. Lord, you are more costly than gold. Lord, you are more beautiful than diamonds, and nothing I desire compares with you. आंधियाँ बनके आए, जिंदगी